ரீசெண்டாக இங்கிலாந்து இந்தியாவோட டெஸ்ட் சீரீஸ் நடந்தது. அதில் ஒரு விஷயம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் நல்ல ட்ரெயின் ஆனவங்க, அவங்களுக்குன்னு ஒரு டயட் வச்சுருக்கிறவங்க, நல்ல வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங்லாம் பண்ணிவிட்டு இருக்கிற பல பிளேயர்ஸ் லைக் ஸ்டோக்ஸு, அதே மாதிரி பும்ரா, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஒரு மேட்ச்சில் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆஃப் பண்ணி ரெஸ்ட் கொடுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அவ்வளோ ட்ரைனிங் இருந்துட்டுமே ஒரு 5 டேஸ்க்கு ரொம்ப சிவியராக அவங்க ஒரு மேட்ச்க்காக ஸ்ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கே கூட இன்ஜுரிஸ் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு எலைட் அத்லீட்ஸ்க்கே இந்த மாதிரி ஏற்படுது அப்படிங்கும்போது, நம்மள மாதிரி ஒரு காமன் பீப்புள் ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் நாள் ஃபுல்லாக எல்லா வீக்கும் சரியானபடி தூக்கம் இல்லாமல், சரியான டயட் இல்லாமல், உட்காந்த மாதிரியே வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வீக்கெண்ட் போயிட்டு இன்றைக்கி நான் போய் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாட போகிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக போய் பேட்மிண்டன் விளையாட போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம கை காலை இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கேட்டு வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். எல்லாம் இப்போ சென்னை எல்லா இடத்துலையும் மேரத்தான் ஓடுறாங்க. இது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கடைக்கு கூட போய் முயற்சி எடுக்காத பல பேர் திடீர்னு அன்றைக்கி 10 கிலோமீட்டர் நான் ஓடியே தருவேன் அப்படின்னு ஓடுவாங்க. இந்த மாதிரி ஓடும்போது ஒன்று இன்ஜுரிஸ் ஏற்பட்டு கால் நொண்டலாம், அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சிரிச்சுட்டு சும்மா விட்டுருவோம். ஆனால் ஒரு சில பேர் உயிரும் இழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ராஜிக் ஈவெண்ட்ஸ் நடக்காமல் இருக்கணும், நம்ம லைஃப் கரெக்டாக ப்ராப்பராக போகணும் அப்படின்னா எக்ஸசைசஸ் ஷுட் பிகம் டெய்லி ஆக்டிவிட்டி. எவ்ரிடே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹையர் ஈவெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ், ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. பி சேஃப். இது மாதிரி யாராவது பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுங்க.